அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவானது பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்குதுங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிரகஸ்பதி குரு உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி தரார். குரு பகவான் உங்களுக்கு பல ஆறுதல்களான பல விதத்தில் நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய தருணமாக இப்பொழுது துலாம் ராசிக்கு அமையுதுங்க. குருவை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா செல்வம், புகழ், பேர், கல்வி, தொழில் எல்லாத்துக்கும் தலைமை வகிக்கக்கூடியவராக இருக்கிறதுனால துலாம் ராசிக்கு இப்பொழுது அந்த பிரகஸ்பதி குரு உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கறதுனால இது அத்தனையும் கிடைக்கக்கூடிய தருணமாக மாறுங்க. என்னங்க இவ்வளோ நாளாக நான் இதே தாங்க, நீங்கள் எல்லாரோடையதையும் பார்த்துட்டேங்க வீடியோவை, ஆனால் எல்லாரும் இதே தான் சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு ஒரு மாற்றம் ஏற்படலை அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசிக்கு நிச்சயமாக பலன் தரக்கூடிய தருணமாக இப்பொழுது இந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கிரகங்களை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டை பரிசாக அமைய போகுதுங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்றீங்களா? கண்டிப்பாக குருவும் புதனும் சேர்ந்து உங்களுக்கு பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இதனால் பல விதத்தில் பல மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. துலாம் ராசியை பொறுத்த வரையிலும் பல காலங்களாக நீங்கள் ரொம்ப ஒரு சிரத்தையிலே தான் இருக்கீங்க. எது செய்தாலும் நமக்கு சரியான அமைப்பு ஏற்படலை, தொட்டது துளங்கலை அப்படிங்கிற எண்ணம் இருக்கலாம். காரிய தடை ஏற்பட்டிருக்கலாம். ஏதாவது ஒரு பிளான் பண்ணால் அதை நம்ம முழுமையாக செய்ய முடியலையேங்கிற மன உளைச்சல், மன வருத்தம் இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கும் துலாத்துக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா துலாம் ராசியை பொறுத்த மட்டிலும் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக அமையக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு குரு பகவானும் புதன் பகவானும் தரார். அதே போல் உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவானும் உங்களுக்கு சமநிலையை ஏற்படுத்தி தரார். உயர்வாகவும் கொண்டுட்டு போல, கீழையும் தூக்கி போடலை. அப்போ உங்களுக்கு பல மாறுதல்கள் ஏற்படக்கூடிய தருணமாக துலாம் ராசிக்கு அமையிறது ஒரு சிறப்பு தான். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு இதுவரைக்கும் ஏற்படலை. அதனால தான் பல சிக்கல்களும் கடன்களும் உங்களுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்திருக்கலாம். கடன் பிரச்சனை நிறைய பேருக்கு இயற்கையாகவே வந்திருக்கும். உங்களுக்கான செலவுன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றுமே இருந்திருக்காது. வேறு வழி இல்லாமல் வாங்கி நீங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அந்த சூழ்நிலையை சரி கொள்ள முடியாமல், ஜீரணிச்சிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. எனக்கு எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அது எல்லாமே நடந்துருச்சு. கடன் வாங்கவே கூடாதுன்னு நினச்சேன், கடைசியில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை. வீட்டுக்கு யாரும் நம்மளை அசிங்கமாக ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு பார்த்தோம், நிறைய இடத்துல அவமானங்களும் ஏற்பட்டுருச்சு. அப்படிங்கிற மன உளைச்சல் துலாம் ராசிக்கு இது நாள் வரைக்கும் இருந்துச்சு இல்லைங்களா? இப்போ பல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக உங்களுக்கு இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் 5 அறிகுறிகள் உங்களுக்கு தென்படக்கூடியதாக இருக்கும். துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் பல சிக்கல்கள் இருந்தாலும் இந்த 5 அறிகுறிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு உணரக்கூடியதாக இருக்குது அப்படின்னீங்கன்னா மாற்றம் உடனடியாக உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க. முதல் அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நாள் வரையிலும் தந்தையுடன் சில உடன்பாடு உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். அதாவது ஒப்பீனியன் ஒன்றா ஒத்து போக மாட்டீங்க. 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைங்க நாங்கள் 2 பேரும் நல்லா தாங்க இருக்கிறோம் அப்படி நீங்கள் ஒத்துமையாக தான் இருக்கிறேன்னு சொன்னாலுமே ஒரு சிலருக்கு துலாம் ராசியோட தந்தைக்கு பார்த்தீங்கன்னா உடல்நிலை கோளாறுகள் ஏற்பட்டிருக்கலாம். ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்லாம் போய் அதற்காக மருத்துவ செலவெல்லாம் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கும். நல்லா தாங்க இருந்தார், திடீர்னு பார்த்தா உடம்பு சரியில்லைங்கன்னாங்க. ஹாஸ்பிட்டல் போனாக்கா உடனடியாக அவ்வளோ பணம் கட்டு இவ்வளோ பணம் கட்டுன்னு லட்சக்கணக்கில் செலவாயிடுது. இருந்தாலும் எனக்கு எங்கள் அப்பா தான் முக்கியன்றதுனால நான் எல்லா இடத்துலையும் கடன் வாங்கி கூட கட்டியிருக்கேன், இருந்தாலும் மன உளைச்சலாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் இப்போ அதற்கான மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். தந்தை உடல்நிலையில் மாற்றம் ஏற்படும். அப்படி இல்லை 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இல்லாமல் இருந்தாலும் இப்போ சரியான ஒரு புரிதல் ஏற்படும். தகப்பனே உங்களுடைய துலாம் ராசியுடைய தந்தையாரே பார்த்தீங்கன்னாக்கா பேசுவாங்க, இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் பண்ணலாம்னு இயல்பான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய தருணமாக துலாம் ராசிக்கு தந்தை மூலமாக மாற்றங்கள் ஏற்படும். இல்லைங்க தந்தை வழி சொத்து ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதுவும் கிடைப்பதற்கான பாக்கியம் இருக்குங்க. தந்தை வழி உறவுகளால் சில நன்மைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். தாய் தந்தை இடையே இருந்து வந்த ஒரு சின்ன சின்ன புரிதல் இல்லாமல் இருந்திருப்பாங்க. அப்பா அம்மா அடிக்கடிக்கு சண்டை போட்டுக்கிறாங்க, நல்லா இருப்பாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க, அடுத்த நிமிஷம் பார்த்தா 2 பேர் கோச்சிட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்றவங்களுக்கு, இதனால் மன உளைச்சல் ஏற்பட்டவங்களுக்கு கூட இப்போ அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்பட்டு உங்களுக்கு அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குது. இந்த அறிகுறி உங்களுக்கு தென்படும் பொழுதே ஒரு மாற்றம் வந்துடுச்சு நீங்கள் நினச்சிக்கலாம். பேசாதவங்க கூட பேசுவாங்க. தந்தை வழி சொந்தங்கள் மூலமாக உங்களுக்கு பல சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கலாம். உறவுகள் உங்களை மதிக்காமல் போயிருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுடன் பழகக்கூடியது, உங்களை மதித்து நிமித்தமாக எல்லா இடங்களிலும் உங்களை பணிவாக அவங்க பணிவாக உங்களை பெருமையாக பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறது. இதெல்லாம் நடந்தாலே நம்ம சரியாக தான் இருக்கும், நமக்கு சரியான அமைப்பு ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வரக்கூடியதாக மாறிடுங்க. 2வது அறிகுறின்னு பார்க்கும் பொழுது வெளிநாடு பயணங்கள் செல்றதுக்காக நீங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அது உடனடியாக இந்த மாதத்திற்குள் உங்களுக்கு கிடைப்பதற்கான பாக்கியம் ஏற்படும். வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது.
நானும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேங்க, போக முடியல, எந்த விதத்திலும் எனக்கு வந்து சரியான அமைப்பு ஏற்படல நீங்கள் சொன்னாலும் இப்போ சரியான அமைப்பு நிச்சயமாக ஏற்படக்கூடிய தருணமாக இந்த தருணம் இருக்குது. இல்லை வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணமாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியாக உங்களுக்கு சிக்கல்கள் இருந்தாலும் நீங்கக்கூடிய தருணமாக இருக்கும். அங்கேருந்து வர வேண்டிய பணம் ஸ்டாப் ஆகி நிற்கிதுங்க எனக்கு அப்படின்னா அது உடனடியாக வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். இல்லை வெளிநாட்டு உறவுகளுடன் இருந்து வந்த சிக்கல்கள் கூட தீர்வதற்கான பாக்கியம் இருக்குது. இல்லை எனக்கு வந்து அவங்களோட ஒட்டுறவு இல்லாமல் போயிடுச்சுங்க, இனி அவங்க கூட நான் சேருவேனா அவ்வளோதான் அப்படின்னு நினச்சவங்க கூட இப்போ இயற்கையாக அவங்களுக்குள்ளேயும் ஒரு அந்யோன்யம் ஏற்படும். அப்போ அதற்குள்ள ஒரு நட்பு உருவாகக்கூடிய தருணமாக இப்பொழுது மாறுங்க. 3வது அறிகுறி நீங்கள் பார்க்கும் பொழுது சிந்திக்கும் திறமை உங்களுக்கு அதிகமாக மாறும். எதை எடுத்தாலும் உடனடியாக செஞ்சிடலாம், நான் எல்லாமே முடிச்சிருவேன்னு இதனால் வரைக்கும் நீங்கள் வந்து உங்களை தன்னம்பிக்கையாக வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விதத்தில் பலகீனமாக தான் இருந்திருக்கிறீங்க. எது முடியும் எது முடியாதுன்னு உங்களுக்கு தெரியாமல் எல்லாமே என்னால் முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஆனால் இப்போ தெரியும், என்னால் இது மட்டும்தான் பண்ண முடியும், இது மட்டும்தான் செய்வேன், இது எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிற புரிதல் வரும். தெளிவான ஒரு அமைப்பை நீங்கள் ஏற்படுத்திக்குவீங்க. ஏன்னா இது நாள் வரையும் திருப்பி அந்த தப்பை செஞ்சுட்டே இருந்ததுனால தான் பல இடங்களில் உங்களுக்கு தோல்வி ஏற்பட்டிருக்கலாம். பெரிய பெரிய பணம் வந்து உங்களுக்கு நெருக்கடி தந்திருக்கலாம். பொருளாதார ரீதியாக சிக்கல்களை அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ அந்த புரிதல் ஏற்பட்ட உடனே அடுத்து என்ன செய்யணும், இதனால தான் நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம், இதை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற புரிதல் நிச்சயமாக உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு நல்லது செய்யறதுனால புரிதலாக இருக்கிறதுனால கரெக்டாக பார்ப்பீங்க, இது என்னால் முடியும், இந்த வேலையை நான் செஞ்சேன்னா சக்ஸஸ் ஆகிடும் தெரியும், கரெக்டாக அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, அதற்கான லாபத்தை எடுத்துக்கிட்டு மரியாதையான ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்குவீங்க. யாரும் இனி உங்களை அலட்சியப்படுத்த மாட்டாங்க. உங்களை அசிங்கமாகவோ ஒரு அவமானமாகவோ பேசுவதற்கான வாய்ப்பை தரமாட்டேங்க. உங்களை ஏமாளின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க கூட இப்போ உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய தருணமாக மாறும். பரவாயில்லையே ஜெயிச்சிட்டியே அப்படிங்கிற எண்ணங்கள் மனசுக்குள்ளே அவங்களுக்கு பொறாமையோட வாய் வழியாக உங்களுக்கு நல்லது சொல்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய அறிகுறிகள் தெரியுங்க. இப்போ இந்த கிரக மாற்றத்தால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சரியான வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். கிரகங்கள் உங்களுக்கு சுற்றி அமைப்பு சரியாக இருக்கும் பொழுது நீங்களே அதற்கு சரியான வழியை பிளாட்ஃபார்ம் போட்டிங்கன்னா நடந்து போய்கிட்டே இருக்கலாம். தேவையில்லாமல் வந்து இது நாள் வரையிலும் என்னென்னவோ செஞ்சு லாஸ் ஆனதுக்கு இப்போ இதை செஞ்சால் நான் கரெக்டாக இருப்பேன் அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டாலே அடுத்த கட்ட நகர்வு அடுத்து என்ன செய்யணும், எதை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும். அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண செலவு ஏற்படக்கூடிய தருணமாகவும் இருக்குதுங்க. கொஞ்சம் உங்களுக்கு சுப செலவுகளாக மாறுது. திருமண செலவாக இருக்கலாம், இல்லை கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் மேற்படிப்பு செல்லக்கூடிய தருணமாக இருக்குது. இல்லைங்க கல்யாணம்லாம் முடிச்சாச்சு, படித்து முடிச்சாச்சு, இப்போ என் பொண்ணும் என் மருமகளும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வளைகாப்பு சீமந்தம் செய்யக்கூடிய தருணம். ஏதோ ஒரு விதத்தில் சுப செலவு, வீடு கட்டுறது, இல்லை வீட்டுக்கு வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இல்லை புதிய வாகனங்கள் வாங்குறது, புதிய வண்டி வாகனங்கள் வாங்கி அதன் மூலமாக நான் பிஸ்னஸ் செய்ய போகிறேன் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த சூழ்நிலை நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. குரு பகவான் உங்களுக்கு அந்த மாதிரியான நேரம் வந்து சரியான அமைப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு எண்ணங்களும் அந்த மாதிரி தான் வரும். இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் பொழுது அதில் ஒரு கரெக்டான முடிவு எடுக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன் அதாவது சரியான பலன் உங்களுக்கு வரக்கூடிய தருணமாக அமையுது. வியாபார ரீதியாக நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அது உங்களுக்கு நல்ல சுப பலன்களாக இருக்கும். சொந்த உறவுகள் மூலமாக இது நாள் வரைக்கும் நீங்கள் வியாபாரம் பார்த்துருக்கலாம், இல்லை ஏதாவது ஃபைனான்ஸ் மாதிரி பண்ணியிருக்கலாம், உறவுகளை வச்சு நீங்கள் பண்ணதில் லாஸ் ஆகிருக்கும். ஆனால் இப்போ வரக்கூடிய உறவுகள் யாராக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சரியான வழியை காமிப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து அதுக்கு கரெக்டாக நம்ம இப்பயும் ஏமாறக்கூடாதுங்கிற எண்ணத்தோடு அவர்களை சரியான அணுகுமுறையில் நீங்கள் அணுகுனீங்கன்னா உங்களுக்கு இந்த முறை உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடியதாகவும் லாஸ் இல்லாமல் பொருளாதார மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குதுங்க. இனி தோல்வி கிடையாது, ஆனால் கரெக்டாக இருக்கணும், நாம் முயற்சியெல்லாம் சரியாக இருக்கணுன்ற எண்ணத்தோடு செயல்படும் பொழுது உங்களுக்கு பல விதத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குதுங்க. 4வது அறிகுறின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு கடன் சுமை இருந்துட்டு இருந்துச்சு இல்லைங்களா, அது படிப்படியாக குறையக்கூடிய தருணம் இயல்பாக சூழ்நிலை ஏற்படும். ஏதோ ஒரு விதத்தில் வருமானம் இருக்கும், வருவாய் இருக்கும் பொழுது கடன் உங்களுக்கே தெரியாமல் வந்த கடன் கூட மருத்துவ செலவாக இருக்கலாம், வேறு ஏதோ ஒரு விதத்தில் தவறான கடனாக மாறியது கூட உங்களுக்கு குறையக்கூடிய அமைப்பு ஏற்படும். இந்த அறிகுறி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்காலத்தில் உங்களுக்கு சிறப்பு மிக்கதாக மாற்றக்கூடியதாக அமையுதுங்க. ஏன்னா என்னதான் நம்ம சம்பாதிச்சாலும் என்னதான் சந்தோஷமாக வாழ்ந்தாலும் கடன்ற ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருந்தால் எந்த விதத்திலும் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாதுங்கிறதுல உங்களுக்கு மனசு இப்போ தெளிவாக தெரியும். ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க, அவமானங்களை சந்திச்சாச்சு, பணம் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பல சிக்கல்கள் இப்போ தடையெல்லாம் நீங்குச்சுன்னா ஒரு வருமானம் வருதுன்னா உடனடியாக அதே அளவிற்கு உங்களுக்கு ஆளுங்களோட சப்போர்ட்டும் கிடைக்கும். இருந்தாலும் நீங்கள் இப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்க வேணுமா வேணாமா தன்னந்தனியாக எந்த இடத்துல நீங்கள் போராடினீங்களோ அதே மாதிரி இருந்துக்கிறது நல்லது. இல்லை எனக்கு இவங்களோட சப்போர்ட்லாம் கிடைச்சிதுங்க அப்படின்னாலும் அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு இப்போயும் வேணும்னா அவங்கள பக்கபலமாக வச்சுக்கலாம், தப்பு கிடையாது.
இருந்தாலும் நிதானம் ரொம்பவும் முக்கியமான தருணம். கடன்லாம் குறையுதுன்னும் பொழுது வேறு ஏதாவது சிக்கல்களை ஏற்படுத்திக்காம இருங்க. கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. அகலக்கால் வைக்கிறத முடிந்த வரையிலும் நிறுத்திக்கணும். அதை செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலாம் கற்பனையிலேயே கோட்டை கட்டக்கூடியவர்களாக துலாம் ராசி இருப்பீங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஆடம்பர செலவு பண்ணக்கூடியவர்களாக இருப்பீங்க. அதெல்லாம் வேண்டாம். இப்போதைக்கு கொஞ்ச நாள் நம்ம கொஞ்சம் நிதானிப்போம். நல்ல ஒரு மாற்றம் ஏற்படட்டும். அதன் பிறகு உங்களோட மனம் எதெல்லாம் நேசிக்குதோ, எதையெல்லாம் விரும்புதோ அப்போ செயல்படுத்திக்கோங்க. இப்பயே எடுத்த உடனே எல்லாமே நான் பண்ணிடுவேன் நீங்க நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல மறுபடியும் உங்களுக்கு சிக்கல் வரக்கூடியதாக மாறிடுங்க. இந்த அறிகுறியும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குது. 5வது அறிகுறி என்னன்னு பார்க்கும் பொழுது, உடல் ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள். எனக்கு தேவையில்லாம மன உளைச்சல் ஆகுதுங்க, டென்ஷன் ஆகி இன்னைக்கு பிபி சுகர் வந்துருச்சுங்க, நான் அதனால ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கிறேங்க அப்படின்றவங்களுக்கு கூட ஒரு மாறுதல் ஏற்படும். ரிலாக்ஸாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, உடல் ஆரோக்கியம் தெளிவாக இருக்கும். சரியான உங்களுக்கு முறையான மருத்துவரை கிடைக்கலாம். எனக்கு சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியாத சூழ்நிலை இருக்குதுங்கன்றவங்களுக்கு இப்போ கரெக்டாக இது பண்ணீங்கன்னா இது சரியாயிடுன்ற மாதிரி உங்களுக்கு சொல்லக்கூடிய மருத்துவர் உங்களுக்கு ஆலோசனை நல்லா கரெக்டாக கொடுக்கக்கூடியவர்கள் கிடைப்பாங்க. இல்லை ஆப்ரேஷன் வரைக்கும் போயிருக்குங்க எனக்கு அப்படின்றவங்க சாதாரண மருந்தையில் உங்களுக்கு சரியாக போயிடுங்க, சிசரியெல்லாம் எதுவும் தேவையில்லை, நல்லா போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பும் ஏற்படும். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல தருணமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அமையுது. இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு வருது, நம்ம பலகீனம் இல்லை, நல்லா எந்திரிச்சு நடக்கக்கூடியதா அமைப்பு ஏற்படுது துலாம் ராசிக்குன்னு நினைச்சாலே ஓகே, நாம கரெக்டாக தான் இருக்கோம், எல்லாம் சரியாயிடுச்சு, கிரகங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு தைரியமாக பல வேலைகளை நீங்கள் துணிஞ்சு செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சந்தோஷம் கிடைக்கும்னு சொன்னேன் ஆரம்பத்திலேயே. நான் வீடியோவோட ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னது என்ன, இரட்டை வகையில் இரட்டிப்பு உங்களுக்கு சந்தோஷம் இருக்குது. எப்படின்னா குருவும் புதனும் உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால தொழிலையும் இருந்து வந்த சிக்கல் நீங்கிடும், உடல்லையும் இருந்து வந்த சிக்கல் நீங்கிடும், பணப்புழக்கம் ஏற்படும். பண ரீதியாக இருந்து வந்த ஒரு மன உளைச்சல், டென்ஷனு, பயம், பதட்டம் அனைத்தும் நீங்கக்கூடிய தருணமாகவும் இந்த காலகட்டம் மாறிடுது. அப்போ இயல்பாக நடந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. இயல்பாக போகிற மாதிரி இருக்கும். டென்ஷன் இல்லாமல் நிதானமாக பொறுமையாக சில விஷயங்களை சிந்தித்து செயல்படக்கூடியதாகவும் இருக்குது. அதில் உங்களுக்கு நல்ல பலனும் கிடைக்கக்கூடியதாக இந்த கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. இப்போ இந்த 5 அறிகுறிகளில் உங்களுக்கு என்ன நடந்துச்சு, இந்த 5ல் எனக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்குங்க, இல்லை எனக்கு 5மே கிடைச்சிருந்தாலும் அப்படி நீங்கள் நினைச்சீங்கன்னா நீங்கள் எனக்கு உடனடியாக எனக்கு கமெண்ட்ல போடுங்க. அப்போ தான் எனக்கும் தெரியும். இதையெல்லாம் தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு செயல்படுத்திக்கிட்டு வரும்பொழுது பல மாற்றங்கள் இயல்பாக நடந்து பல வெற்றிகளை அடையக்கூடிய தருணமாக இருக்கும். பரிகாரம் சொல்லும் பொழுது உங்களுக்கு எளிமையான பரிகாரங்க. வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு நீங்கள் கடலை மாலை சாத்தினாலும் சரி, இல்லை கடலை சுண்டல் செய்து எடுத்துகிட்டு போய் கொடுங்க, ரொம்ப விசேஷங்க. இதை நீங்கள் 4 பேருக்கு நீங்கள் தானமாகவோ இல்லை பிரசாதமாகவோ கொடுக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புதன் பகவானுக்கு பாசிப்பருப்பு, முழு பாசிப்பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் பசுமாட்டுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப விசேஷம். இல்லைங்க பசுமாடெலாம் இல்லைங்க, நாங்களே அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிறோன்றவங்களுக்கு ஏதாவது ஒரு அன்னதான கூடத்துலையோ இல்லை நீங்களே சுண்டல் செய்து அதையும் சுண்டலாக செய்து கோவில்களுக்கு விநியோகத்துக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப விசேஷங்க. இதெல்லாம் செய்யும் பொழுது உங்கள் பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக இருக்குதுங்க. இறைவனோட அனுகிரகம் அத்தனையும் அற்புதமாக மாறக்கூடிய இந்த தருணத்தை நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணீங்கன்னா உங்களுக்கான காலம் இந்த காலம்தான்.